श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते। श्री ललिता परमेश्वरी देवी की जय। हरि ओम तत्सत्। அம்பாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வருடைய நாமங்களை நம்ம அர்த்தம் பார்த்துட்ருக்குறோம். கடந்த வகுப்பில் 148வது ஸ்லோகத்தினை முடிச்சிருக்கோம். அந்த ஸ்லோகத்தினை இன்னொரு வாட்டி இப்போ படிக்கிறோம். துராராத்யா துராதர்ஷ पाटली कुसुमप्रिया महती मेरुनिलया मंदार कुसुमप्रिया। भगवान पति इल्ल भगवती पति இத்தனை நாமங்கள் இத்தனை வகையாக வர்ணனம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் நமக்கு மனசு பல அல்பமான சின்ன சின்ன விஷயங்கள் மேலே போய் மாட்டிக்கிறது. அதெல்லாமே சத்தியமாக நினச்சிக்கிறது. அதனால் அந்த அல்பமான நேரோ மைண்டட்னஸ்லேருந்து ப்ராட் மைண்டட்னஸ் வரணும்னு சொன்னால், அதுக்கு இந்த வழி அந்த பகவானுடைய லீலைகள் கதைகள் மூலமாக அம்பாளுதோ பகவானதோ பெருமை பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த சஹஸ்ரநாமங்களில் இதெல்லாம் சொல்லப்படுறது. நேரோ மைண்டட்னஸ் என்னென்னா, ப்ராட் மைண்டட்னஸ் என்னன்னு அர்த்தம் தெரியும், எல்லாருக்கும் புரியும். சங்குச்சிதமான பாவனை. மனுஷனுடைய துக்கத்துக்கு காரணம், ஒரு மனுஷனுடைய ஆனந்தத்துக்கு ஞானத்துக்கு காரணம், அஜ்ஞானத்துக்கு காரணம் ஞானத்துக்கு காரணம், ரெண்டுத்துக்கும் அவனுடைய மனசு தான். அப்போ ஒரே மனசு சில பேருக்கு ஞானம் கொடுத்துட்டு ஆனந்தத்தினை கொடுக்கறது, சில பேருக்கு அதே மனசு அஜ்ஞானத்தினை கொடுத்து துக்கத்தினை துன்பத்தினை கொடுக்கறது. ஏன்? அதுதான் வித்தியாசம். விஷால பாவனை இல்லை, சங்குச்சிதமான அல்பமான பாவனைனால அந்த மனசு துக்கத்துக்கு ஆளாகும். ஆனால் நம்மளுடைய பிரயத்தனம் எல்லாமே வாழ்க்கை முழுசாக எல்லோரும் எனக்கு துக்கம் போகணும் துக்கம் போகணும் துக்கம் போகணும். எவ்வளோ நாளைக்கு நீ அல்பமான பாவத்தோடு இருக்கியோ உனக்கு துக்கம் போகாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த மனசில் பாவனை மாற்றுக்கோ, திருஷ்டி கோணத்தினை மாற்றிட்டு விஷாலமான பாவனை கொண்டு வரும். கொண்டு வந்தாச்சுன்னா மனசு நிம்மதியாயிடும். மனசு நிம்மதியாயிடுச்சுன்னா துக்கம் போகும். ஓகே, துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரும், சமம். அது கொஞ்சம் முன்னு பின்ன கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி இப்படி எல்லாம் மாற்றம் தவிர துக்கம் வராத ஒரு மனிதனு சரீரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா சுகமும் துக்கமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான்
இந்த இயற்கையோட சுபாவம் வாழ்க்கை. அதனால இது மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாமங்களை கேட்கும்போது நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா சங்குச்சிதமான பாவனை, அல்பமான பாவனை, அந்த நேரோ மைண்டட்னஸ் எல்லாம் நீங்கி போகணும். அது எப்படி தெரியும்னா ராகத்வேஷங்கள் అనేది இல்லாமல் இருக்கிற மனசாக இருக்கணும். அது நம்ம நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இந்த பக்தி மார்க்கமாவது கர்ம மார்க்கமாவது ஞானம் கருத்துக்காவது நடக்கணும். அது கவனிச்சுக்கலன்னா கஷ்டம். இந்த ஸ்லோகத்தில் கடைசி நாமம் நம்ம பார்த்தது 776வது நாமம் பார்த்தோம். இதில் 2-3 விஷயங்களை கொஞ்சம் தத்துவ விஷயமாக துராராத்யா, ஆராதிக்கிறது அம்பாளனை சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லப்படுறது. யாருக்குன்னா அஜ்ஞானத்தோடு இருக்கிற மனசு, இந்த மாதிரி ராகத்வேஷங்களோடு இருக்கிற மனசில் அம்பாளனை பூஜை பண்ணி ஆராதிக்க முடியாதுன்னு. அதனால் அவனை ஜெயிக்கிறது, அடையிறது, சாதிக்கிறது பகு கஷ்டம்னு. துராதர்ஷா அப்படின்னா நீ ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தி பண்ணால் அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன, நிஜஸ்வரூபம் என்ன అనేది புரியும். இது பார்க்குற பொருள் இல்லை, புரிஞ்சுக்கிற விஷயம். அப்புறம் மகதி, அதான் பெருசு. எவ்வளோ பெருசுன்னு அதுக்கு மேலே இன்னொன்று பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு தான் நான் இவ்வளோ முன்னாடி 5 நிமிஷம் பேசினது. இந்த ப்ராட் மைண்டட்னஸ் மகதி. மிச்சமெல்லாம் அம்பாளுக்கு இந்த பூ பிடிக்கும், அந்த பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு மந்தார குசும பிரியா இதெல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி இப்போது 149வது ஸ்லோகத்தினை ஆரம்பிக்கணும். நம்ம வீராராத்யா விராட்ரூபா விரஜா விஸ்வதோ முகீ பிரத்யக்ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி. 777வது நாமம் வீராராத்யா. முந்தாவது ஸ்லோகத்தில் துராராத்யா. இங்கே அப்படி மேலே அது சொன்னதுனால, ஆனால் சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியும். அந்த சில பேர் யார்? தீரர்கள். வீராக, வீரர்கள்னால அது சாதிச்சுக்க முடியும். ஆத்மஜானம் பிரம்மஜானத்தினை நேற்றுக்கு பேசியிருக்கோம் முண்டகோபனிஷத்தில். தைரியம் இருக்கணும். இந்த மோட்சம் అనేది ஆசைப்பட்டால் மிச்சம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அதுக்கு தயாராக இல்லைன்னா மோட்சம் கிடைக்காது. தியாகே நைகே அமிர்தத்வமான. நிறைய பேருக்கு இந்த ஆத்தியாத்மிகம் ரொம்ப வேதாந்தம் உபனிஷத்து இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இவ்வளோ தத்துவம் பேசுகிறேன்னு சொன்ன பயம். அதே ஒரு பாராயணம் இல்லை லலிதா சாஸ்திரம் இப்படி படிக்கிறது சொல்லித்தரேன் வாங்கன்னா கொஞ்சம் பேர் வருவா. முதல்ல இது கூட கேட்குறதுக்கு கொஞ்சம் பேர் ஜாஸ்தியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகும், பிடிக்கல. தத்துவம் சொன்னால் பிடிக்கல. தத்துவம் என்னென்னா சத்தியம் சொன்னால் பிடிக்கல. இதுதான் பெரிய ட்ராபேக். உனக்கு பிடிக்கிறது இல்லையோ சத்தியம்னால நீ கேட்டுதாகணும்.
என்ன பிடிக்கிறது பிடிக்காதது, சிலது சில சமயத்தில் உனக்கு பிடிக்கிறது இல்லை, சிலது சில சமயத்தில் பிடிக்கிறது. இப்போ பிடிச்சது அப்புறம் பிடிக்கலன்னு சொல்கிறேன், இப்போ பிடிக்காதது அப்புறம் பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க. இப்படி தானே வாழ்க்கை போயிட்டுருக்கேன். அப்புறம் உனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னது இங்கே பிரச்சனை இல்லை. அது சத்தியமா அன்ருத்தமா போயா. அதனால் அப்போ மனசனை பழக்கப்படுத்தணும். இது இப்படி ஏன் சொல்கிறது மைண்டுன்னா அது என்னுடைய படிய பழக்கத்தினால் அப்படி சொல்கிறது. அப்போ அது அந்த பழக்கத்தை மாற்றி மனசனை கட்டுப்படுத்தி சரியான வழியில் கைட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். இந்த தைரியம் இல்லாதவங்களுக்கு நான் அயம் ஆத்மா பலஹீனேன ந லப்யா உபனிஷத்து தான் சொல்லும். பலஹீனர்களுக்கு இந்த ஆத்மா கிடைக்காது, ஆத்ம தத்துவம் தெரியாது. இங்கே வீராராத்யா, வீரர்களினால் ஆராதனை செய்யப்படுறவள். இங்கே தீரர்கள், உபனிஷத்து பெரும்பாலும் நிறைய இடத்துல தீராக అని உபயோகப்படுத்தும் வார்த்தை. அப்படின்னா முமுட்சுவர்கள், மோட்சத்துக்கு இச்சப்படுறவங்க, சத்தியத்துக்கு இச்சப்படுறவங்க, ஆசைப்படுறவங்க, அவங்க வீரர்கள். இங்கே வீரர்கள்னா கத்தி பிடிச்சிட்டு சண்டை நல்லா போடுவான் ராஜா, அப்படி இல்லை. இல்லை, நம்ம எல்லாரும் வீரர்கள் தான். ஏன்? தத்துவஜானத்தினை கேட்கறதுக்காக, தத்துவம் உணர்றதுக்காக சத்சங்கத்துக்கு வந்துடும். இல்லை, சத்சங்கத்துக்கு தொடர்ந்து விடாமே வந்துட்டுருக்கிற ஒரு ஜீவனும் மனிதனும் முமுட்சு, அவன்தான் வீரன். வாழ்க்கையில் வேறு என்னென்னமோ இருக்கட்டும், இவனுக்கு பணம் இருக்கா, படிப்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் பேர் இருக்கா, புகழ் இருக்கா, அதெல்லாம் விஷயம். சத்சங்கத்துக்கு வரான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான்னா வீரர்கள். அதனால் உபனிஷத்து நமக்கு, உபனிஷத்து லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு எல்லாருக்கு வீரச்சக்கர அவார்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போக வேண்டியதில்லை சக்கரம் விருது வாங்கிறதுக்கு. அப்புறம் இதுக்கு நேற்றுக்கு கேட்டதுனால சில வார்த்தைகள் எனக்கு இந்த உபனிஷத்துக்கு சமமாக அந்த விஷயத்துக்கே சம்மந்தப்பட்டதாக தோணுறது. நேற்றுக்கு அங்கே பிராமணான விஷயத்துன்னு பேசியிருக்கோம். ஓகே, பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமண, வீராகன்னா பிராமணன்னு அர்த்தம். ஜாதி குலம் இல்லை, நேற்றுக்கே பேசியிருக்கோம் அந்த விஷயம். இல்லைன்னா வீரர்களன்னு யாரு? காமக்ரோதங்களை ஜெயிச்சு சாதன சத்துஷ்டய சம்பத்தினை வச்சுக்கிட்டு, சாதன சத்துஷ்டய சம்பத்தி விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி, அப்படிப்பட்ட தெய்வ சம்பத்தியோடு நிறைஞ்சிருக்கிற அந்த மனுஷனுக்கு பேர் வீரன். சரியா? அவங்க நல்லபடியாக ஆராதிக்கலாம், உணர்ந்து அடையலாம். இன்னொன்று சொல்லணும்னா கதை, வீரபத்ரன் பகவான் சிவனோட இன்னொரு ரூபந்தான். அவன் அந்த வீரனால் ரொம்ப பலசாலி, இன்னொருத்தர் யாருன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த வீரபத்ரனாலையும் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாமம் விராட் ரூபா. அதுதான் இன்னைக்கு இப்போது ஆரம்பத்தில் கூட நான் சொன்னது, இந்த விஸ்வமொத்தம் காணப்படுறது எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம், இல்லை பகவானுடைய ஸ்வரூபம். விஸ்வரூபா விஸ்வாதார விஸ்வவியாபக நாராயண விஸ்வதைஜஸ பிராக்ஞஸ்வரூபா.
விராட் ரூபா. விஸ்வம்னு சொன்னால் வேதாந்தபரமாக இந்த தனிப்பட்ட சரீரத்தில் இருந்து ஜாகிரத அவஸ்தையில் व्यक्तப்படுத்துகிற நான் எனக்கு பேர் விஸ்வ. அதே மொத்தம் சமஷ்டியாக எடுத்துக்கும்போது விராட். ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், விஸ்வ விராட். அந்த விராட் அம்பாளுடைய ரூபம். இப்போ விராட்டில் விஸ்வம் இருக்கா, விஸ்வத்தில் விராட் இருக்கா? ஒரு வழியாக கரெக்டாக சொல்லணும்னா மொத்தத்தில் சின்ன பங்கு ஒரு பாகம் இருக்கும் இல்லையா? 10 சொன்னாவே அதில் 1 இருக்கு, 2, 1லேருந்து 9 வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கு, தனியாக சொல்ல வேண்டியது இல்லையே. அதே மாதிரி விராட்னு சொல்லும்போது அதில் நானும் இருக்கு, விஸ்வம் இருக்கு. அதனால் விஸ்வம் விஸ்வம் நான் இண்டிவிஜுவல் ஈகோ அகங்காரம் நானுன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலாக அந்த விராட் பாவனை பண்ணிட்டே இரு. விஸ்வரூப தியானம், விராட் ரூப தியானம். பகுரூபங்கள் காணப்படுறது எல்லாமே பகவத் ஸ்வரூபம் பாவனை. அது செய்யறதுக்கு எந்த நேரத்தில் பிரதிக்ஷணமும் பண்ணலாம், எங்கே இருந்தும் பண்ணலாம், எந்த நிலையிலிருந்து பண்ணலாம், உடம்புக்கு முடியலன்னு பண்ணலாம். எந்த பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை தேவையில்லை. அதனால விராட் ரூபா. அப்புறம் விரஜா. ரஜஸ்ன்னா ரஜோகுணம், ரஜகுணம்னா காமக்ரோதங்கள், அது இல்லாமல் இருக்கிறவள். அவ்வளோ கோபம் வருது, அப்புறம் ராட்சசர்கள் எல்லாருன்னு டமால் டிமில் நடிச்சிட்டாங்க. அதில் சும்மா ட்ராமா, நாடகம். நிஜஸ்வரூபத்தில் அம்பாள் பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கே எந்த இந்த குணங்களுக்கு அங்கே இடமில்லை. அதனால விரஜா. இந்த விரஜா అనేది ரெண்டு விதமாக பார்க்கலாம் அர்த்தம். வி என்ன வித்தவுட், ரஜஸ் அழுக்கு, காம குரோத லோப மோக மத மாத்சரங்களே இந்த அரிஷட் வர்க்கங்கள் இல்லை அங்கே. அதனால தான் மனசில் இருக்கிற அழுக்கு என்ன, மனசு மனுஷனு மனசு வச்சுதான் ஏன் மறுபடியும் அதர்மம் தவறே பண்ணுறான் தெரிஞ்சியும். அப்படின்னு சொல்லிட்டு பலமாக யாரோ இவன் புஷ் பண்ணுற மாதிரி மறுபடியும் தவறு செய்கிறான், மறுபடியும் அதர்மமாக போகிறான் அப்படின்னு அர்ஜுனன் கீதையில் கேட்டார் பகவான்கிட்ட. பகவான் அதுக்கு காரணம் உள்ள காம ஏஷ க்ரோத ஏஷஹ ரஜோகுண சமுத்பவ. இந்த ரஜோகுணத்துடைய பிரபாவமாக இருக்கிற அந்த காமமும் குரோதம் ரெண்டு, இது மகா அசனஹ மகா பாப்மா வித்தி இஹ வைரிணம். இதுதான் மனுஷனுக்கு ரெண்டு சத்ருகள். மனசில் இருந்து உள்ள நின்றே சண்டை போடும். இவன் அதர்மமாக அக்கிரமமான மார்க்கத்தில் தவறான மார்க்கத்தில் நடத்துகிற மாதிரி செய்யும். அதனால் ஆனால் யார் பக்தி செலுத்துகிறாங்களோ ஞானத்தை விரும்புகிறாங்களோ அவங்க மனசில் முதல்ல இது எல்லாமே சுத்தி பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும். இது எனக்கு நல்லதில்லை எந்த வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ணி கோபத்துக்கு காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அப்புறம் விரஜான்னா மற்றொரு அர்த்தம்
விசேஷேண ராஜதே இதி விரஜா. விராஜோ அதிபூருஷः சஜாதோ அத்யரிச்சத பத்भ्यां பூமிர்திஷ. புருஷ சூக்தத்தில் விராஜः, இங்க விராஜா, விரஜா. சரியா? இந்த வார்த்தை நேற்றுக்கு நம்ம உபனிஷத்துல பார்த்தோம். 11வது மந்திரத்தில் பார்த்தோம். அந்த உபாசனை பற்றி சொல்லும்போது சாந்தாக விரஜாக, பியூர் மைண்டட் பீப்புள், விரஜா. தேவாலயத்தில் எந்த கோவிலாவது அது சரியான விதத்தில் கட்டி சரியான விதத்தில் அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணி செய்யும்போது அது அம்பாளாவது பகவானாவது அந்த விக்கிரகம் அது அதுக்கு பேர் விரஜா. ஓகே, அதனால தான் காலையில் முதல் நிர்மால்ய தரிசனம்னு சொல்லி முக்கியமாக குருவாயூரில் பிரசித்தமாக அது பார்க்குறதுக்கு இப்போ வேறு நம்ம எதுவுமே தொடலை, அலங்காரம் பண்ணல, ஒன்றும் இல்லை, நிர்மால்யம் அப்படி இருக்கு. அப்படின்னா விரஜமாக இருக்கு, விரஜா. இன்னொரு அதான் ரேடியன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். விராஜத்தை எந்த வகையிலன்னா அந்த ரஜஸ் அனைய இது பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா லைட்டு, அப்புறம் அந்த சுத்தமான நதி ஜலங்கள், அப்புறம் இந்த உலகங்கள் எல்லாமே கூட அந்த ரஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ரஜக ஏன்னு சொன்னால் அதெல்லாம் விசேஷமாக எல்லாத்துலேயும் மொபிலிட்டி இருக்குது, மூமெண்ட் இருக்குது. பார்த்திங்க, லைட்டுன்னா மூமெண்ட் இருக்குது. உலகம் கிரகங்கள உலகம் எல்லாம் சுற்றிட்டுருக்கு, ஜலமும் ஓடிட்டு இருக்கும். அந்த ஓடிட்டு இருக்கிறது ஜலம் சுத்தமாக இருக்கும் அது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் இந்த விரஜானது ஸ்பெஷல் ரேடியன்ஸு பளிச்சன தெரிகிற விஷயமா. அடுத்த நாமம் 780 விஸ்வதோ முகி. ஆல்ரெடி விராட் ரூபான்னு சொல்லியாச்சு. அது உனக்கு புரியலன்னா இங்கே எல்லா பக்கம் முகம் இருக்கு. விஸ்வதோ முகை அப்படின்னா எல்லா முகங்களும் அம்பாளோட முகம்தான். எல்லா முகங்களும், எல்லா ஜீவராசிகளும் அழகா இருக்க, குரூப்பியா இருக்க, சம்மந்தம் இல்லை. எல்லா முகங்களும் சர்வதோமுகி, எல்லா பக்கமும் முகங்கள் இருக்காம. அதுதான் புருஷ சூக்தத்துடைய கருத்து கூட இல்லையா? ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷஸ் சஹஸ்ரபாத். எல்லா கண்களும், கோட்டி கோட்டி கண்கள், கோட்டி கோட்டி தலைகள். விஸ்வரூப தரிசனம் பகவத்கீதையிலும் அது விஸ்தரித்து பிக்சரைசேஷன் செய்யப்பட்டது. சினிமாஸ்கோப் பிக்சரைசேஷன். அதனால விஸ்வதோமுகி. நாராயண சூக்தத்தில் இந்த வார்த்தை பகவானுக்கு வரும். தஸ்ய மத்யே வஹ்னிஷிகா தஸ்ய மத்யே மகாநக்னிர் விஸ்வாச்சேர்விஸ்வதோ முகः சோக்ரபுக்விபஜன் திஷ்டன்னாஹாரமஜரக்கவிஹி அப்படின்னு வரும். விஸ்வதோ முகः நாராயண சூக்தத்தில். அடுத்த நாமம் பிரத்யக்ரூபா. இது ரொம்ப வேதாந்த பதம். பிரத்யக், பிரத்யக்கன்னா க்ளோசர், நெருங்கி. பிரத்யக்கன்னா உள்ள, இன்வேர்டு அன் அர்த்தம். உள்ள எனக்கு நெருங்கி என் ஹிருதயத்தில் இருக்கிற சைதன்ய ரூபம் அம்பாள். பிரத்யக் ரூபா. வெளியிலோ தேடக்கூடாது. வெளியிலோ தேடுறதுன்னா உனக்கு இந்த வேற்றுமை காணப்பட்டுட்டே இருக்கும்.
குறைகள் காணப்பட்டுட்டே இருக்கும், நல்லது கிட்டதுன்னு தெரிஞ்சிட்டே இருக்கும் மனசுக்கு. அதனால உள்ள மனசுக்கு உள்ளப்போ மனசுன்னு அடக்கு, அங்கே என்ன நானுன்னு தோணுறதோ, பிரத்யக் ரூபமாக தோணுறதோ, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நானுன்னு தோணுறது, பிரத்யேகமாக தோன்றது, பிரத்யேகமாக பிரத்யக் ரூபா. கான்ஷியஸ் பிரின்சிபல் சைதன்யம் பற்றி சொல்கிறது. அப்படின்னா உள்ள பிரகாசிச்சிட்ருக்கிற அந்த நானனே பொருள், ஆத்மா, கான்ஷியஸ்னஸ். அதனால தான் இந்த நான் అనేది யாரு అని ఎంక్వైరీ பண்ணுங்கோ అని சொல்கிறது சாஸ்திரம். அது கவனித்து அது நீ தேடுறது, அது கண்டுபிடிச்சிக்கிறது தான் நிஜமான தேடுதல். அதுதான் பண்ணணும். எல்லா உபனிஷத்து அதுதான் சொல்லும். அதுக்கு பேர் தான் பராவித்யான்னு இனிமேல் உபனிஷத்து பேச போகிறது. இதுக்கு இந்த பிரத்யேக் வார்த்தை கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரத்தில் முதல் பகவான் பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணார், அது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லும். என்ன, பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூஹு. காணி என்ன புலங்களை உருவாக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி வெளியில் திருப்பி வச்சுட்டார். பரான் எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சுட்டு உள்ளே பாருன்னு எப்படி பார்க்கறது? பராஞ்சிகானி வெத்ருட ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் ந பஷ்யதி. பரான் பஷ்யத்தினா அந்தராத்மன். அதனால என்ன, இவன் வெளியிலே பார்ப்பான், தன்னை பார்க்க மாட்டான், தான் யாருன்னு கேள்வி கேட்க மாட்டான். த டவுட்டர்னு டவுட் பண்ணணும், த கொஷனர்னு கொஷன் பண்ணணும். எனக்கு சந்தேகமாக இருக்கு, யார் அந்த நான்? எனக்கு கவலையாக இருக்கு, யார் அந்த நான்? எனக்கு வேணும், யார் அந்த நான்? அங்கே அப்போ கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத். பார்த்தீங்களா தீரஹ? சில பேர், கொஞ்சம் பேர் கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத், நெருங்கி தனக்குள்ளேயே இருக்கிற தானாகவே இருக்கிற அது ஐக்ஷத்து பார்ப்பான், உணர்வான். ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்னு, அமிர்தத்துவம் அவனுக்கு கிடைக்கிறது அங்கே. அது விரும்புகிறவன் திருஷ்டி உள்ளக்கு திருப்பணும். ஆவருத்த சக்ஷு. ஸோ எல்லா பிரத்யேக் வார்த்தைக்காக இந்த ரிஃபரன்ஸ் எல்லாம். அடுத்த நாமம் பராகாஷா. ஆகாசம் நமக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த ஸ்தூலாகாசமே நமக்கு புரியாமல் ரொம்ப பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம ஆகாசம், கனவுலோக்கு போனால் உள்ள சூக்ஷ்ம ஆகாசம். சூக்ஷ்ம ஆகாசனால் அது சின்னதோ இல்லை, அதுதான் பெருசு. ஏன்னா அங்கே ஏரோப்ளைனு, மலை, யானை எல்லாம் எட்டும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாம் நேற்றலாம். தேசம், காலம் எல்லாத்தையும் நேற்றலாம். அதனால அப்போ அந்த ஆகாசம் சூக்ஷ்மம் இல்லை, கிரகிச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால சூக்ஷ்மம். ஆனால் அது ரொம்ப பெருசு தான். அதுக்கப்புறம் சித்தாகாசம், மெமரியில் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கிறது சுத்த ஆகாசம், சிதாகாசம்.
அந்த சிதாகாசத்துக்கு தான் இங்கே பராகாஷன்னு பேர். சரியா? பிரம்மன். ஆகாஷம் பிரம்மமா சார்? இல்லை. ஆகாயம் போல் பிரம்மன்னு புரிஞ்சுக்கலாம். ஆகாயத்தை நினச்சிட்டு, இந்த ஆகாயத்தை நினச்சிட்டு பிரம்மன்னு புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், உணரலாம் అనేది பல உபனிஷத்தில் அது பற்றி உபாசனை செய்ய சொல்லி சொல்லப்படுறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும், சர்வாணி சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பாத்யந்தே. ஆகாஷம் விஷயம் அங்கே. அப்புறம் இங்கே ஒரு நாமம் பார்த்தோம் 609 தஹராகாஷ ரூபிணி. இந்த பராகாசத்துக்கு இன்னொரு பேர் தஹராகாசம். தஹரம்னு ஆக்சுவலி ஹிருதயத்தில் இருக்கிறதுன்னு, சின்ன இடத்துல. ஆனால் அது சின்ன இடமா? அதுதான் பெருசாக இருக்குது, பிரம்மமாக இருக்கு. அதனால அது பராகாசமாக இருக்குது. தஹராகாசம் அதுக்கு மற்றொரு பேர். அதனால தான் தைத்திரிய உபனிஷத்து கூட தஸ்மாத் ஆத்மன ஆகாஷம் சம்பூத. அந்த ஆத்ம பிரம்மன்லேருந்து முதல் என்ன தோணுச்சு? ஆகாஷம் காணப்பட்டதாமா. அப்போது ஆகாஷம் காணப்படணும்னா அந்த பிரம்மம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும். ஆகாஷாத் வாயு, அதுக்கப்புறம் வாயு எல்லாம் வந்ததுனே தைத்திரிய உபனிஷத்தை. ஸோ இந்த ஆகாயம் போல் అని சொல்கிறது ஈவன் பிரம்மசூத்திரத்தில் கூட ஒரு அதிகரணம் பேர் ஆகாஷஸ்தல்லிங்காத் சூத்திரம். அந்த பிரம்மன் இண்டிகேட் பண்ணுறது எப்படி? வாட் இஸ் த இண்டிகேட்டர் டு பிரம்மனை தெரிவிக்கிறதுக்கான ஆகாஷம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் கூட அந்த சொல். அதனால இது பிரித்து பார்க்குறான், வியாக்கியானம் பண்ணுறோம். பர ப்ளஸ்ஸு அக்க ப்ளஸ்ஸு ஆஷ் அப்படின்னா பெரிய பெரிய பாப்பங்களோட அக்கன்னா பாப்பம், அகம் அது அக்கா அகம் அகம் பெரிய பெரிய பாப்பங்கள் எல்லாத்தையும் கூட முடிங்கிடுமா. இப்போ ஆகாசத்தில் இந்த பெரிய பொருள் அங்கே எட்டாது, அப்படி ஏதாவது இருக்கும்? எத்தனை கேலக்சிஸ், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கதை, அதெல்லாம் கூட அசல் தூசி மாதிரி இருக்கிறது தெரியல ஆகாசத்துக்கு. அதெல்லாம் கொத்து அப்படி அந்த அலச மரத்துக்கு ஆலமரத்துக்கு வர காய் மாதிரி அங்கங்கே தொங்கிட்டு இருக்குது. பஞ்சஸ் ஒன்றும் இருக்கிறதே தெரியல. பராகாஷ. அடுத்தது பிராணதா. பிராணம் எல்லாத்துக்கும் பிராணம் கொடுக்கறது, உயிர், எக்ஸ்பிரஷன். அது எந்த வகையில்? பஞ்ச பிராணங்கள், ஏகாதச இந்திரியங்கள் வேலை பண்ணணும்னு அந்த பஞ்ச பிராணங்கள் இருக்கணும். இது எல்லாத்தையும் இங்கே பிராணதான்னா தமம், கண்ட்ரோல் பண்ணுறவள்னு அர்த்தம், இல்லைன்னா கொடுக்குறவள்னு அர்த்தம். அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு சைத்தன்யமே பிராணமா சைத்தன்யமா இங்கே வேலை பண்ணுறது. கண்ணு சிமிட்டுறது, சுவாசம் உள்ளே போய் வெளியே வர்றது, உள்ள பஞ்ச பிராணங்கள் பஞ்ச உப பிராணங்கள் இதெல்லாம் வேலை பண்ணுறது, கண்டினியூஸாக வேலை பண்ணுறது. அப்போது சைத்தன்யம் பிராணம் வியக்தமாகிறது, உயிர் வியக்தமாகிறது. இப்படி அப்படின்னா காற்று வீசுறது பாருங்கோ, எந்த ஒரு உருவம் இல்லாமல். காற்றுக்கு உருவம் இருக்கா? ஆகாயத்துக்கு அப்புறம் இன்னொன்று சிந்தனை செய்ய வேண்டியது காற்று. அது கூட பிரம்மசூத்திரத்தில் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் மறுபடியும் அந்த காற்று பற்றி உபாசனை பண்ணணும். உபனிஷத்தோட உபாசனை எல்லாம் இப்படி பெருசாக இருக்கும். அதனால பிராணதா, வைட்டல் ஏர் அப்படின்னு அர்த்தம். இங்கே பிராணன்னா பிரம்மன்னு கூட அர்த்தம்.
பிராணதான் அந்த பிரம்மத்துடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குறவள். அதனால தான் இந்த பிராணம் ஓடிட்டு உயிர் இருக்கும்போதே அறிவு உபயோகப்படுத்திட்டு நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா எப்படி என்ன பண்ணுவேன் இல்லையா? அது இருக்கணும். இருந்தால் தான் காது வேலை, மனசு வேலை பண்ணுறது, எல்லாம் கண்ணு வேலை பண்ணுறது, வாய் வேலை பண்ணுறது. அப்போவே பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கௌசீதகி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்காமா, அங்கே அதில் சொல்லுறான், அகம் பிராண அகம் சைதன்ய, நானே பிராணவன். கைலோபனிஷத்தில் கூட அந்த விஷயம் இருக்கு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிராபஹ பிருதிவி விஸ்வஸ்ய தாரிணி ச பிரம்ம ச சிவ ச ஹரி சேந்திர சோக்ஷர பரமட் ஸ்வராட் சயேவ விஷ்ணு சப்ராணஹ சகாலோக்னிச்சந்திரமாக. எல்லாம் அதே தான். சான்னாங்க பிரம்மன், பிரம்மன். ஸோ பிராணதா. அப்புறம் பிராணரூபிணி, பிராணம் வேறே, அப்புறம் அது வச்சு இருக்க அவங்ககிட்ட இருக்க கொடுக்குறான். அப்படி இல்லை, அவளே பிராணரூபிணி. அதனால் பிராணம் வேற இல்லை, பிராண ரூபம் வேற இல்லை. புரியுதா? பிராணரூபிணி. ஹர் நேச்சர், சுவாவம், அவன் ரூபமே பிராணந்தான். அதனால் சாந்தோக உபனிஷத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராணம் பிரம்மா. அப்புறம் பிரம்மசூத்திரத்தில் கூட அந்த ஆகாஷம் பற்றி சொன்னதுக்கப்புறம் அத்த ஏவ பிராணஹ அனுசூத்திரம். இது எல்லாமே அதான் இண்டிகேட்டர்ஸு. லிங்கம்னு இண்டிகேட்டர், பிரம்மன்னு குறிக்கிறதுக்காக பிராணத்தனை பற்றி சிந்தனை பண்ண. அதனால பிராணோபாசனா, பராகாஷ ஆகாஷ தியானம் சிறந்த, அதான் மைண்ட் அப்படியே லயிச்சு போய்டும். அதில் உபனிஷத்து அப்படிப்பட்ட உபாசனைகள் எல்லாம் சொல்லும். சரியா? மனுஸ்மிருதி கூட இது பாராட்டி சொல்லி, ஒரே பிரம்மன் தான். சில பேர் நெருப்பன்றான், சில பேர் மனுவனேன்றாங்க, பிரஜாபதின்றாங்க, இந்திரன்ன்றாங்க, பிராணம்ன்றாங்க, மாஹேஸ்வரி அப்படின்னு சொல்கிறேன். மனுஸ்மிருதியில் சொல்லு. அடுத்தது இன்னொன்று நித்திய தந்திரானே ஒரு சாஸ்திரம் இருக்குது, தந்திர சாஸ்திரத்தில். அங்கே இந்த 16 நித்திய தேவதர்கள், தேவிகள், அதெல்லாத்தையுமே பிராணங்கள்னு தான் பாவிச்சு சொல்கிறதே. அப்படின்னா அந்த நித்திய தேவதைகள் பிராண ரூபத்தில் இருந்தனால கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் மூவ் பண்ணுறது அக்கார்டிங் டு தி அந்த தேவத்தோட ப்ரீதிங்குக்கு தகுந்த மாதிரி, பிராணத்துடைய ஸ்பந்தனை தகுந்த மாதிரி மூவ் ஆகிறது. அது எல்லாத்துக்கும் நடுவில் பரமசக்தியாக இருக்கிற பராகாஷையாக பிராண ரூபமாக இருக்கிற இல்லை அம்பாள் இருக்கான். அதனால தான் பிராணரூபிணி. அடுத்த ஸ்லோகம் 150. மார்த்தாண்ட பைரவாராத்யம் மந்திரிணி நஸ்தராஜ்யதூः திரிபுரேஷி ஜயத்சேனா நிஸ்திரைகுண்யா பராபரா. 785. மார்த்தாண்ட பைரவாராத்யா. மார்த்தாண்ட இது சிவனுக்கு ஒரு பேர், சூரியனுக்கு ஒரு பேர். இது ஸ்ரீசக்கர ஆராதனத்தில் 22, 23வது சக்கரங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த 2 சௌர், அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த அதிஷ்டான தேவதை பேர் மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லப்படுறது. அங்கே லலிதா ஸ்தவரத்னம்னு ஒரு புஸ்தகம் இருக்காம. இது துர்வாசர் சொன்ன மாதிரி. அவர் அதில் சிவன் இப்படி மல்லார் அப்படி
மல்லாரி அப்படின்னு அவதாரம் பிறந்தாராம் அவர். அந்த அவதாரத்து பேர் மார்த்தாண்ட பைரவான்னு கூட அர்த்தம் இருக்கு. ஓகே, எதுக்குன்னா மணிமல்ல அనే ராட்சசனை சம்ஹரிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த சிவனால் அந்த ரூபத்தில் இருந்து கூட அவர்னால் ஆராதிக்கப்பட்டவள் மார்த்தாண்ட பைரவாராத்யா. பைரவ மார்த்தாண்ட சூரியன் சொல்லிட்டேன். அப்போ சூரியனாலையும் ஆராதிக்கப்பட்டவள். மார்த்தாண்டன்னா இன்னொன்று பைரவான்னா அர்த்தம் பிரம்மச்சாரி. ஸோ பிரம்மச்சாரினாலையும் சூரியனாலையும் ஆராதிக்கப்பட்டவள்னு அர்த்தம் என்ன? பிரம்மச்சாரி முக்கியமாக பூனல் போட்டதுக்கப்புறம் சூரியன் வழிபடணும். அந்த சூரியனில் இருக்கிற சவிதா தேவதனை சாவித்திரி மந்திரம் சொல்லி ஆராதிக்கணும். அதுக்கு பேர் தான் காயத்ரின்றான். ஸோ இந்த பைரவாசனை அவங்க எல்லாரும் ஒரு வகையான பக்தர்கள் இருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாரும் சூரியனுடைய பக்தாள். ஓகே, இவங்களுடைய ஒரு நோக்கம் என்னென்னா அவங்களோட முயற்சி சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும். அவ்வளவு அப்படின்னு எவ்வளோ வில் பவர், எப்படிப்பட்ட தபஸ், எப்படிப்பட்ட விஷயம் பிரயத்தனம் பண்ணுறாங்க. அடுத்த நாம மந்திரினி நெஸ்த ராஜ்யதூஹு. அம்பாள் அவளுடைய ராஜ காரியங்கள் எல்லாமே கூட இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸு. ஓகே, அதெல்லாமே த ரீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவான், த ராயல். அதெல்லாத்தையும் மந்திரினி அனே மினிஸ்டர் அவங்களை கொடுத்துட்டு அம்பாள் நிம்மதியாக இருப்பாங்களே, நீ பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம் மந்திரினி. சரி, அப்படியே இருந்த பகவான் எல்லாம் அவருக்கு கொடுத்துடணும். அம்பாளுக்கு சொல்லி நீ பார்த்துக்கோ, நீ செய், நீயே பண்ணிக்கோ, உனக்கு நீ தான் உன்னுடைய வேலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க பழகணும். டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், கவலைப்படாமல் இருக்க பழகணும். அடுத்த நாமம் 787 திரிபுரேஷி. 3 புறங்களுக்கு ஈஸ்வரி, காடஸ் ஆஃப் திரிபுரா. ஓகே, இங்கே நார்மலாக திரிபுரா அந்த ராட்சஸு அப்புறம் சிவன் சம்ஹாரம் பண்ணுறது அதெல்லாம் அந்த கதை. ஆனால் திரிபுரான்னா இந்த 3 சரீரங்கள் தான். ஓகே, 3 சரீரங்கள், 3 அவஸ்தைகள், இதெல்லாத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற துரிய ரூபத்தில் இருக்கிற திரிபுரேஷி. முக்கியமாக இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரம் அதுபடி பார்க்கும்போது மொத்தம் 9 சக்கரங்கள் இருக்கு. அதில் திரிபுரா சக்கரம் ஒன்றும் 9 சக்கரங்களுக்குள்ள. அந்த சக்கரங்கள் என்னன்னா பேர் த்ரைலோக்கிய மோகன சக்கர. த்ரைலோக்கிய மோகன, சர்வாச பரிபூரக, சர்வ சம்ஷோபண, சர்வ சௌபாகியதாயக, சர்வார்த்த சாதக, சர்வ ரக்ஷாகர கரி, சர்வ ரோகஹரி ஹர, சர்வ சித்திப்பிரத, சர்வானந்தமய. 9 சக்கரங்கள். அதில் இந்த ஒரு அந்த திரிபுராவனது இந்த 9 சக்கரத்தில் ஒரு சக்கரத்துடைய பேர் அதில் இருக்கிற அதிஷ்டான தேவதான். சரியா? சரி, பல வகையாக அது ஒரு. ஸோ நமக்கு புரிய வேண்டியது வேதாந்தபரமாக திரிபுரேஷி. ஏ ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தமவைதே நித்யம் தத் பிரம்ம துரியம் அம்பாள் சைதன்யம். ஜெயத் சேனா ஸ்லோகம் இருக்குல்ல இன்னும். ஜெயத் சேனா அம்பாளுடைய சைன்யம். பல யுத்தங்கள் பண்ணால், பல ராட்சசனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக. ஒருக்காகவும் எப்பவுமே தோல்வி అనేది அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க டிக்ஷனரியில் இல்லை. ஜெயத் சேனா எப்பவுமே விக்டரி தான்.
அப்படின்னா பக்தனுக்கு தோல்வி అనేది கிடையாது. இந்த லோகத்தில் ஜெயா அபஜயங்கள்னு அவனுக்கு கண்டிக்க மாட்டான். இது சம்பந்தம் இல்லை எனக்கு. இங்கே யாரோ ஆஹா அண்ணாங்க, யாரோ ஓஹோ அண்ணாங்க, யாரோ போகோ அண்ணாங்க, போங்கோ அண்ணாங்க, எனக்கு என்னதான் ஆயிடுச்சு இப்போ. அப்படி டிட்டாச்சாக இருந்துச்சுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் பக்தனுக்கு ஞானிக்கு மாண்டூக்கியத்தில் அவர் சொல்கிறாரு, அத்வைத்தனுக்கு யாரு கூட வாதனே கிடையாது, ஆர்குமெண்ட் டிஸ்கஷனே கிடையாது, நிம்மதி. அது தப்புன்னு சொல்ல மாட்டோம், இது ரைட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தப்பு ரைட்டு எல்லாமே மித்யா மாயில் இருக்கு. மாயில் இருக்கிற கனவுல என்னமோ பண்ணிட்டேன், நல்லது பண்ணிட்டேன், இல்லை கெட்டது பண்ணிட்டேன், அதை பற்றி ஏதாவது பேச்சு இருக்க, கோர்ட் இருக்க, போலீஸ் இருக்க, கேஸ் இருக்க, அவ்வளோதான். அது போய் பெருசாக பேசினா எப்படி இருக்கும்? ஞானி திருஷ்டி அப்படி இருக்கும். அதனால் இங்கே ஜெயத் சேனா இல்லை, ஜெயசேனான்னு ஒரு ராஜா இருந்தாராமா. அவர்னால் ஆராதிக்கப்பட்டவள் இல்லை, அவர் அந்த ராஜா ரூபத்திலே அம்பாள் இருக்காள். அப்படின்னா பக்தன் வேற இல்லை, பகவதி வேற இல்லை. அந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னு ஞானம் வந்தாச்சுன்னா பக்தனும் பகவதி பகவான், நோ டியூவாலிட்டி. நிஸ்திரைர்குண்யா, நிஸ்திரைர்குண்யா ஆல்ரெடி குணங்களை பற்றி சொல்லியிருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 3 குணங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவள் யாரு? துரியம். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாத்ரய சாட்சி விலக்ஷணம், அவஸ்தாத்ரய விலக்ஷணம் அப்பாற்பட்டதாக தனியாக இருக்கிற குணங்கள் எதுவுமே இங்கே வேலை பண்ணாது. குணங்கள் பிரகிருத்தில் மாயில் இருக்கு, ஆனால் பிரம்மனில் சத்தியத்தில் குணங்கள் இல்லை. அதனால அந்த நிர்குண பிரம்மத்தனை உணரணவன்னா ஒருத்தன் அவன் முதல்ல இந்த குணங்களை டிரான்சென்ட் பண்ணணும். ஓகே, குணங்களை டிரான்சென்ட் பண்ணாத அப்புறம் நைர்குண்ய ஸ்திதி, நிஸ்திரைர்குண்யா. அங்கே அதனால கீதையில் பகவான் சொல்கிறாரு, நிஸ்திரைர்குண்யோ பவார்ஜுனா. ஓகே, அப்புறம் திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைர்குண்யோ பவார்ஜுனா. அந்த 3 குணங்கள்னு வச்சுட்டு நீ அதுக்கு சம்மந்தம் வச்சுக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல குணேபியஷ்ச பரம் வேத்தி, இது 18வது அத்தியாயத்தில் கடைசியில். குணேபியஷ்ச குணங்களுக்கு மீறி பரம் மத்பாவம் வேத்தி, அவனும் அப்புறம் அதிகச்சதி. அவன் தான் குணங்களை டிரான்ஸ்சென்ட் பண்ணி தாண்டி போவான். அப்புறம் பராபரா 790 பராபரா ரெண்டுமே இப்போ தானே பரா வித்யா அபரா வித்யா 2 பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். நேற்று கூட மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். பராபரா ब्रह्म परात् पर तव शरणं ओम गुरु परात् परा गुरु. परात् परा गुरु. இங்கே பரா அபரா அப்படியே லிஸ்ட்டு போட்டு பார்த்தா எது ரொம்ப சிறந்த, சுப்பீரியர் இன்ஃபீரியர். ஓகே, நெருங்கி இருக்கிறது, தூரமாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப பெருமையோடு இருக்கிறது, ரொம்ப அல்பமாக இருக்கிறது. இது சத்தியம், அது மித்யா. இது ஞானம், அது அஜ்ஞானம். இது மோட்சம், அது சம்சாரம். ஆனால் 2 எங்கே ஒரே சத்தியத்தில் தான் அதையும் காணப்படுறது, மித்யா கூட எங்கே காணப்படுறது. அதனால் அம்பாள் ஷீ இஸ் அபரா, சம்சாரிகளுக்கு அபரா, ஞானிகளுக்கு பரா.
நேற்றுக்கு உபனிஷத்தில் சம்சாரிகளின் பற்றியே பேசிட்டோம். அப்புறம் ஞான விஷயத்துக்கு நேற்றுக்கு நாந்தி போட்டு ஆரம்பித்தோம். அது இனிமேல் பேசுவார் அடுத்த அத்தியாயம் முழுசா. சரி, அடுத்த ஸ்லோகம் 151. சத்யஜானானந்த ரூபா சாமரஸ்ய பராயண கபர்தினி கலாமாலா காமதுக்காமரூபிணி சத்யஜானானந்த ஸ்வரூபிணி. இது சச்சிதானந்த அనే வார்த்தை உபனிஷத்து சொல்கிறது கொஞ்சம் மாற்றி சொல்லப்படுறது. சத்தியம் ஞானம் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னது இல்லை. இந்த சத்தன்னா சத்துதான், சித்துக்கு பதில் ஞானம்னு சொல்லப்பட்டது. ஆனந்தம் ஆனந்தம் தான். ஓகே, அம்பாளுடைய ஸ்வரூபம்னா நம்ம எல்லோருடைய ஸ்வரூபம் அதுதான். ஓகே, ஃப்ரம் த ஹையர் ஸ்டாண்ட் பாயிண்ட் பாரமார்த்திக திருஷ்டியில் நம்ம எல்லோரும் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். ரொம்ப விவரிக்கலை, அப்புறம் வேதாந்தம் ஆகிடும். வேதாந்தமாக தான் போயிட்டுருக்கு சார். அதனால தான் அப்போ ஏதோ சும்மா அப்படி பாடுவேன் ஒரு வரி, இல்லைன்னா நித்ரா தேவதா ஏய் நமஹ வந்துடும். வந்து 792 சாமரஸ்ய பராயண, சமரசமாக ஒத்துழைப்பு. ஓகே, நோ டிஃப்ரென்ஸ், நோ வேற்றுமை, சரியா? சமமாக போகிறோம், சாமரஸ்யமாக போகுமே. பராயணன்னா யார் வந்து அந்த சமநிலையில் இருக்கிறதே கடைப்பிடிச்சி அதே அந்த பாராயணம் அதே அப்படி இருப்பான் நம்ம. அப்படி என்ன பிரம்மம், பிரம்மனையும் சொல்லி தரணுமா? சமமாயிரும் பிரம்மமே, மனசுக்கு சொல்லணும். இப்போ இந்த பதம் வந்து நமக்கு சாதகன்னு சொல்லும்போது அந்த மனசு வந்து சாமரஸ்யமாயிரு, கன்ஃபியூஸ் ஆகாது, கான்ட்ரடிக்ஷன்ஸ் வச்சுக்காது, சண்டை போடாது, பேச்சு கீச்சு வச்சுக்காது, சும்மா தேவையில்லாமே நிம்மதியிரு, சாமரஸ்யமாயிரும், சமரசமாயிரும். அப்படின்னு அர்த்தம் ஸ்டடி விஸ்டம்னு அர்த்தம். ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள் சொல்லு. அது கடவுள் சமம்தான், அவர் சமநிலை தான் அம்பாளன்னு. அது எனக்கு என்ன பிரயோஜனம்? நானும் மனசன்னு விட்டு கொடுத்தாச்சன்னா, சைத்தன்யத்தில் கலக்கியாச்சன்னா நானும் அப்படிப்பட்ட ஸ்தித பிரக்ஞன்தான். ஸ்தித பிரக்ஞனை பற்றி பல ஸ்லோகங்கள் பகவத்கீதையில். துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பృஹ வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்சதே. பல இடத்துல கீதையில் பார்த்தோம். அதனால் நம்முடைய மனசாந்தின்னு ஒருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது எந்த காரணத்தினாலையும். நெவர் காம்ப்ரமைஸ் அபவுட் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். அதுதான் அர்த்தம் சாமரஸ்யம். எனக்கு சமநிலை 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 சமம். எல்லாம் துவந்தங்கள் எல்லாம் வரும், துவந்தங்கள் எல்லாம் சமமாக பார்க்குறேன். அதனால பக்தனுக்கு வந்து இந்த சமநிலை இருக்கணும் எப்பவுமே. அப்புறம் அடுத்த நாமம் கபர்தினி. சிவனுக்கு இன்னொரு பேரு கபர்தி, கபர்தா. கபர்தா அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால கபர்தினி. இந்த கபர்தான்னா அவர் என்னன்னா முடி அசல் சீவிக்க மாட்டார், முடி நீட்டாக வச்சுக்கவே மாட்டார், அலகோலமாக இருக்கும், மேட்டட் ஹேர், சுருண்டு சுருண்டு அப்படி இல்லை. அந்த ஒருக்காகவும் அது சரியாக வச்சுக்காம இருக்கிற முடி இருக்கிற அவர் கபர்தா. சரியா, அவருடைய ஸ்டைல் அது, என்ன பண்ணுறது.
ஸோ அதனால் கபர்தினி. ஆனால் அம்பாள் வந்து ரொம்ப நீட்டு. ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. அழகா வெரி பியூட்டிஃபுல்லி பின்னல் போட்டு முடி வச்சிருக்கிற அழகான அந்த சைலசுதா ஹிமவத் புத்ரி அப்படின்னு சங்கரர் மகிஷாசுர மர்தனில் எழுதுறார். ஸோ இவருக்கு ஆப்போசிட். சரியா? அதனால அப்புறம் சூத சம்ஹிதானே புஸ்தகத்தில் எழுதப்படுறது. கபர்தினி அண்ணா மதர், அம்மானு பேர். அப்புறம் பாராட்டுறதுக்கு பேர் கூட பேர் கபர்தினி. அப்படின்னா மதர், பூமி ரூபத்தில் இருக்கிற அம்பாள், வர்தி ஆஃப் ப்ரைஸ், பாராட்டத்தக்க. அப்புறம் 64 சக்தி பீட்டங்களில் ஒரு இடம் இருக்கு, செங்கலாங்க, அதே இடம். அந்த இடத்துல, அந்த சக்தி பீட்டத்தில் அம்பாளுடைய அந்த தேவி ரூபம் வந்து கபர்தினி. இந்த விவரம் தேவி புராணத்திலே சொல்லப்பட்டது. சரியா? கலாமாலா, 64 கலைகளையும் மாலையாக தரிச்சிருக்கிறவள். இது பற்றி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். என்னென்ன கலைகள் இருக்கோ எல்லாமே அம்பாளுடைய ரூபந்தான். மாலை அப்படின்னு பூ மாலையை கோத்து வச்சுக்கிட்டு 64 கலைகளை அம்பாளுக்கிட்ட இருக்கு. அப்புறம் காமதுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பான். அந்த காமதேனு பசுமாடு மாதிரி. ஓகே, காமதுக்கு எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற்றுவான். முக்கியமாக டிவோட்டீஸ், பக்தாள். எப்படின்னா அம்பாளுடைய கிரேஸ், கருணனே பால், அதுதான் கருணனை செஞ்சு காமதுக்கு. 96 காமரூபிணி, ஆசைப்பட்ட ரூபத்தின்னு தரிப்பான் நம்ம அம்பாள். ஆசைப்பட்ட with her wish and will she can get any form. காமரூபிணி. அப்புறம் 152 சின்ன சின்ன நாமங்களினால சீக்கிரம். கலாநிதி காவ்யகலாம் ரசக்ஞா ரசசேவதிஹி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா. ஒரு 3-4 நாமம் மட்டும் எடுத்துக்கிறேன், அப்போ கரெக்டாக 800 ஆகிடும். கலாநிதிஹி எல்லாம் சம்பந்தம் இருக்குது. இப்போ பேசுகிற கலாரூபா, கலாமாலா. அப்போ கலாநிதிஹி, நிதி என்ன பொக்கிஷம், த ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ஆல் தி கலாஸ். ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து லோகத்தில் என்னென்ன ஆச்சரியமாக புதுசாக என்னென்ன காணப்படுறதோ பாருங்கோ. இவ்வளோதான் எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் అనేది இல்லை. ஒரு நாளில் புது புது ஆச்சரியமான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, புது புது வைரஸ் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், அம்பாளுடைய கலை தான் அது, புதுசு. அப்புறம் திரும்பி சயின்டிஸ்ட்டு மண்டை ஒடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அது என்னன்னு பண்ணி பண்ணி பார்த்து அப்புறம் அதுக்கு என்னடா செய்யணும், இது அப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு. பிரதிக்ஷணம் நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை இருக்கோ, நம்ம பார்க்காதது, சயின்டிஸ்ட்டு தெரியாதது, மேலே எத்தனை ஆச்சரியங்கள் நடக்கிறதோ. யாரும் நீ போனி அங்கே கிட்ட எங்கன்னா தோணும், ஏதோ கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அப்படின்னு பாருங்க. அதுதான் அர்த்தம் கலாநிதின்னா. எது ஆச்சரியமாக அற்புதமாக புதுசா அது நீ கண்டுபிடிச்சாச்சான்னு சொல்லி பண்ணான்னு என்ன பண்ணான்னு கலைகள் வந்துட்டே இருக்கு, புதுசு.
இவ்வளவுதான் అని சொல்லி நிறுத்த முடியாத மாடாது. எவ்ரி மோமெண்ட் இஸ் அ வண்டர்மெண்ட். அதுதான் கலாநிதி காவிய கலா. திரும்பி கலைகளுக்குள்ளேயே திரும்பி காவியம். இந்த போயிட்ரி என்ன, அந்த போயிட்ரி ரூபத்தில் அம்பாள் இருக்காராமா. த ஆர்ட் ஆஃப் போயிட்ரி. இந்த காவியம் வந்து போயிட்ரி வந்து சிலது கேட்டால் போதும், சிலது அந்த சொல்கிறது கேட்கறது பார்க்கணும். அப்படின்னா ட்ராமா போட்டு இப்போது வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கார் காவியம். ஓகே, அதை படித்த வேறே, ஆனால் அது பார்க்கணும். அதுதானே பார்த்துட்ருக்குறோம் எத்தனை வருடங்களானாலும். அதே மாதிரி காளிதாசர், அவருக்கு முதல்ல படிப்பே இல்லை. அப்புறம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அப்பா இப்படிப்பட்ட பெரிய இதாகிட்டார் கவி. ஸோ அதனால் அந்த காவிய கலா. இன்னொரு அர்த்தம் வந்து காவியன்னா சுக்கராச்சாரியருக்கு ஒரு பேர். அவர்கிட்ட என்ன கலை இருக்குன்னா மிருத சஞ்சீவினி கலை இருக்குது அவனுக்கிட்ட. இறந்து போனவன் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இப்படி பவுடர் பூசிட்டு திரும்பி அனுப்பி விட்டுடுவான். அந்த மகாபலி யுத்தம் சமயத்தில் இப்படி தான் தேவதைகள் இப்போ தான் போனால் ஸ்ட்ரெச்சர் மேலே திரும்பி எழுந்திரிச்சு வரானே ஃப்ரெஷ்ஷாக. அங்கே சொல்கிறேன், தூங்கி எழுந்திரிச்சாவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். இறந்து போய் வந்தால் திரும்பி எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் பலமாக இருக்கிறோமா. அதனால் இந்த சரீரம் விட்டுட்டு மறுபடியும் பிறந்தால் நல்லா வருவோம், ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். கொடுக்க முடுக்க வரல, குழந்தை மாதிரி வந்துட்டு அப்புறம் அழகாக இருப்போம், எல்லாம் முத்தை கொடுப்பாங்க, சக்தி அறியா. அதனால் இது வயசாச்சுன்னா போட்டோம் போட்டு அது அப்படி அந்த சுக்கராச்சாரியனுக்கிட்ட அந்த மிருதசஞ்சீவினி கடரூபத்தில் இருக்கிறது அம்பாள் தான். எல்லாம் அம்பாள் தான். இந்த ஃபார்ம் ஆஃப் தட் அந்த ஆர்ட் அவர்கிட்ட எனக்கு அதே அம்பாள். ரசக்ன, எல்லா ரசங்களும் தெரியுமா, எல்லா ரசங்களையும் ரசிக்கிறவள். பொதுவாக நவரசங்கள் சொல்லப்படுறது இந்த டான்ஸில் ஆகுது. இமோஷன்ஸு பொதுவாக எல்லா மனிதர்களுடைய எல்லாரும் உணர்ச்சிகள்னு சொன்ன 9 ரசங்கள். ஸ்ருங்கார கருண வீரிய ஹாஸ்ய ரௌத்ர பயானக பீவத்ஸ அத்புத சாந்த ரசம். அது டான்ஸில் பார்க்கலாம், அவங்க அழகாக பண்ணுவாங்க. நான் சும்மா படிக்க தான் தெரியும். ஓகே, அப்புறம் ரசம்னா டேஸ்ட்ன்னு அர்த்தம். டேஸ்ட்ன்னா எசன்ஸ்ன்னு அர்த்தம். தமிழ்நாடு ரசம் இல்லை. காய்ச்சல் வந்தால் அந்த ரசம் மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்டே. தைத்திரி உபனிஷத்தில் அவனன்னா அந்த பிரம்மன் தெரிஞ்சுக்கணும். அவனு பிரம்மனே ரசம்னு சொல்கிறதே. ரசோ வைசஹ ரசகஹ்யேவானந்தி பவதி. அந்த பிரம்மானந்தம் ரசம், அந்த ஆனந்தம் அதுதான் நிஜமான ரசம். அதனால மிச்சம் எல்லாம் விரசம்தான். அதே தைத்திரியம் சொல்கிறது பிரம்மானந்தத்துடைய ஒரு அப்படி பிசுறுதான் அங்கங்கே துளி ஒரு சின்ன ட்ராப்லெட் விழுந்து அங்கே என்னமோ ஆனந்தமாக இருக்குன்னு மாதிரி தோணுறது. மீதாதே பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். ஸோ ரசக்ன இல்லை, 6 ருச்சிகள் இருக்குல்ல, அது எப்படி அது அந்த ருச்சிகள் 6 ஷட் ருச்சிகள். ஒரே நாக்கு தான். ஆனால் திரும்பி இந்த காய்ச்சல் வந்தப்போ சில ருச்சிகள் எல்லாம் பேன். அந்த காலத்தில் ஒரு காய்ச்சல் வைரஸ் வேறு, அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஏதோ நல்லா இருக்கும். ஆனால் உப்பு கசப்பாக தெரியுது. இப்போ இனிப்பு நல்லா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். 800வது நாமம் ரசசேவதிகி. சேவதிகன்னா நம்ம சேவை இல்லை,
தமிழ் சேவை இல்லை, பொக்கிஷம். எகெயின் த ட்ரெஜர் ஹவுஸ் ஆஃப் தி ரசா. அப்படின்னா ரசக்னக்கு ரசம் தெரிஞ்சிட்டு இருக்கிறவன், தெரிஞ்சவள், அந்த ரசமாகவே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதுதான் ரசசேவதியான ஆனந்த நிதி. ஓகே, பிரம்மானந்த நிதி, த சோர்ஸ் ஆஃப் ஆல் த ஆனந்தாஸ். ஓகே, ஆனந்தாஸ் ஆரியபவன். ஸோ இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். 800 நாமங்கள் முடிச்சிட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.